இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியான காலத்தில் மிக முக்கியமானதான உயிர்ப்பின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த ஞாயிறு 2ஆம் ஞாயிறு இயேசுவின் உயிர்ப்பை தொடர்ந்து அவருடைய அன்பின் தெய்வீக இரக்கத்தை வலியுறுத்தி இறை இரக்கத்தை ஞாயிறு, தி டிவைன் மர்சி சண்டே என்று அழைக்கப்படுகின்றது. உயிர்த்த இயேசு ஏன் மீண்டும் தம் சீடர்களுக்கு தோன்றினார்? அவருடைய இரக்கத்தின் முக்கியத்துவம் என்ன? விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசுவின் இரக்கத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று இந்த இறைவார்த்தையின் வழியிலே நாம் தியானித்து, இறை இரக்கத்தின் ஞாயிறு காயப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கை தரும் இரக்கமும் என்ற தியான கருத்தை நாம் சற்று இந்த நாளிலே தியானிப்போம். விசுவாச சமூகம் வாழ்வும் பகிர்வும் தொடர்ந்து நடந்தது. முதல் வாசகம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியால் புதுப்பிக்கப்பட்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்ட திரு அவையின் ஆரம்பகால வாழ்வை குறித்து ஆழமாய் பேசுகிறது. இதுவே உயிர்ப்பின் உண்மையான விளைவு. ஆண்டவரும் மீட்பு பெறுவோரின் எண்ணிக்கையை நாள்தோறும் கூட்டிக் கொண்டு வந்ததை திருத்துதர் பணி நூலிலே இன்றைய முதல் வாசகமாக நாம் அறிவிக்க கேட்கிறோம். இங்கு இறையியல் பார்வை என்ன? 4 தூண்கள். ஒன்று, ஆரம்ப திருச்சபை. விசுவாச சமூகத்தின் வாழ்வு நமக்கு முக்கிய தூண்களின் மீது கட்டப்பட்டது. இந்த திருச்சபை, இந்த பாறை மீது திருச்சபை கட்டுகிறேன் என்றார் இயேசு. 2வது, திருத்துதருடைய போதனை, இறைவார்த்தை மீதான அவர்கள் வச்சிருந்த ஆர்வம். 3வதாக சமூக வாழ்வு, ஒற்றுமையும் அன்பும் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். 4வதாக அங்கே அப்பம் விடுதல், நற்கருணை கொண்டாட்டம் அங்கே நடந்ததை பார்க்கிறோம். அடுத்து அவர்கள் ஜெப வாழ்வில் நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் உடைமைகளை பொதுவாக வைத்தார்கள். இது நீதியும் சமத்துவம் உயிர்ப்பின் மூலம் வளர்ந்ததன் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. உயிர்ப்பின் மகிழ்ச்சி சுயநலத்தை உடைத்து பகிர்வுக்கு வழிவகுத்தது. எனவே இங்கே உயிர்ப்பினுடைய தன்மை என்ன? உயிர்ப்புடைய தன்மை அங்கே இருக்கிற பார்க்கிற போது திருத்துதர்கள், சமூக வாழ்வு, அப்பம் விடுதல், மன்றாட்டு, பகிர்வு என்று ஒரு சக்கரத்தினுடைய சுழற்சி போல அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றும் அது நடக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திலும் திரு அவையிலும் நாம் உண்மையான சமூக வாழ்வில் வாழ்கிறோமா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லது சுயநலமும் பிளவுகளும் நாம் சமூகங்களை ஆட்கொண்டிருக்கிறதா என்று இந்த உயிர்ப்பு பெருவிழா வெளிச்சமிட்டு காட்டும். உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய குடும்ப பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள் ஆகியவற்றை களைந்து மீண்டும் அன்பிலும் நீதியிலும் ஒன்றிணைய அழைக்கு விடுக்கிறது. ஏழைகளோடும் நம்முடைய உடைமைகளையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதே உயிர்ப்பின் உண்மையான கொண்டாட்டம். எப்படி உயிர்ப்புக்கு பிறகு அனைவரும் ஒன்றாக இருந்தார்களோ, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வந்தார்களோ, அதுபோல ஒற்றுமை மக்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவில் பெற்றுள்ள உயிர்ப்பின் மகத்தான நம்பிக்கையை பற்றி இன்றைய 2வது வாசகம் அருமையாய் பேசுகிறது. இயேசு உயிர்ப்பு நமக்கு உறுதியான அழியாத விசுவாசத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் அழியாததும் மாசுபடாதும் ஒளியாதுமான பேறு பெற்ற நமக்கு பேறு பெற நமக்கு அவர் வழிவகுத்தார். நீங்கள் இப்போது பலவிதமான சோதனைகளால் துன்புற வேண்டி இருந்தாலும் சிறிது காலத்துக்கு பிறகு மகிழ்வீர்கள். அது தங்கம் போல புடமிடப்படப்பட்டு அது தூய்மையாக மாறும் என்று இன்றைய கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நமக்கு விண்ணகத்தில் ஒரு பங்கு, அழியாத பேறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே நாம் கொண்டிருக்கும் மகத்தான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும் விசுவாசம் அடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த துன்பத்திலே விசுவாசம் வைக்கிற போது நாம் அழியாத பேற்றை அடைகிறோம். நம்முடைய விசுவாசம் தூய்மையானதா என்று சோதிக்கப்படுகிற போது அது நெருப்பால் புடமிடப்படும் தங்கத்தை போல, பொன்னை போல இருக்கிறது. சோதனை என்பது நம் விசுவாசத்தின் உறுதியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி.
துன்பம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய உறுதியை நிலைப்படுத்துவதற்கான, சோதிப்பதற்கான ஒரு வழி என்பதை பார்ப்பதுதான் உண்மையான இறையியல் பார்வை. அதுதான் பொதுநல பார்வை. பொதுநல பார்வை என்ன? துன்பத்தில் மகிழ்வு, துன்பத்தில் மகிழ வேண்டும் என்கிறார். எப்படி? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அன்றாட வாழ்வில் ஏற்படும் சோர்வுகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், துன்பங்கள், நோய், இப்படி எத்தனையோ விபத்துக்கள் இப்படி நடக்கிற போது தளர்ந்து விடக்கூடாது. ஒரு கலைஞர் தன் வேலையில் பல தோல்விகளை சந்தித்தாலும் தன் கனவின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து முன்னேறும் போது வெற்றி பெறுகிறார். அதுபோல நாமும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா துன்பங்களையும் கடந்து விசுவாசத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே தெய்வீக இரக்கத்தை நாம் உணர்கிறோம். காயமும் விசுவாசமும், துன்பமும் விசுவாசமும், காயமும் விசுவாசமும் என்று அடுத்தடுத்த வாழ்க்கையிலே நடப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி உயிர்த்த இயேசு சீடருக்கு 2 முறை தோன்றியதை பற்றி எடுத்துக் கூறுகிறது. திருத்துதரான தோமாவுக்கு இயேசு இரக்கத்தோடு தோன்றிய நிகழ்வு இறை இரக்கத்தின் ஞாயிறு என்ற பெயருக்கு ஆதாரமாக இருக்கிறது. இயேசுவின் முதல் தோற்றம் அமைதியும் அதிகாரமும். இயேசு கதவுகள் பூட்டப்பட்டது இடத்தில் வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார். இது அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்த சீடர்களுக்கு தம்முடைய உயிர்ப்பின் முதல் பரிசாக அமைதியை கொடுத்தார். அவர் உயிர்த்த போது உச்சரித்த முதல் வார்த்தை அமைதி. இன்று அமைதி இருக்கிறதா? அது பாவ மன்னிப்பின் அதிகாரம், குழப்பத்தின் அதிகாரம், நடுக்கத்தின் அதிகாரம். இயேசு நம்முடைய மூச்சு காற்றை அவர்கள் மேல் ஊதி தூய ஆவி வல்லமையால் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று மன்னிக்கும் அதிகாரத்தை திரு அவைக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் அதே அதிகாரத்தை குருக்கள் வழியாக, அருட்சாதன் வழியாக கொடுக்கிறார். அங்கே தோமாவுடைய விசுவாசம் மிக பெரியது. காயப்பட்ட விசுவாசம் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். தோமாவுக்கு காயப்பட்ட விசுவாசம். தோமா தான் அவருடைய கைகளில் ஆணிகள் இருந்த காயத்தையும் என் கைகளை அவருடைய விழாவில் உள்ள காயங்களில் விட்டு பார்த்தாலன்றி நம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அது உள்ளிருந்த காயத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய இரக்கம் அங்கு நிறைவேறுவதை பார்க்கிறோம். இயேசு 8 நாட்களுக்கு பிறகும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க அவர் வருகிறார். தோமா விரும்பியவாறே நாம் காயங்களை தொட்டு பார்க்க அனுமதித்தார். ஆனால் அவர் தொடவில்லை. அவரை பார்த்தபோது அவருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. இயேசு தம்முடைய காயங்களை மறைக்கவில்லை. அந்த காயங்களோ நம்முடைய மீட்புக்கான ஒரு உதாரணம், நிரூபணம், உறுதி, அச்சாரம். தோமாவுக்கு அவர் வழங்கிய இந்த சலுகை கடவுள் நம்முடைய பலவீனங்களையும் சந்தேகங்களையும் அறிகிறார் என்பதையும் இரக்கத்தோடு நம்மை அணுகிறார் என்பதையும் அது காட்டுகிறது. தோமா காயங்களை தொட்டு பார்க்கவே இல்லை. பார்க்காமலேயே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாசத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறார். சந்தேகம் என்பது ஒரு சரக்கு, அது சகல இடத்தில் இருக்கு என்பார்கள். இந்த சந்தேகத்தை மறைத்து மறைத்து பல நோய்களுக்கு நாம் ஆளாகிறோம். தோமாவை போல வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் கரிசனையோடு நம்மை அரவணைக்கிறார். இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் சொன்னார். இன்று நாம் பேறு பெற்றவர்கள். இயேசுவை உடலால் காணாமலே நம்பும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். அப்படி பேறு பெற்றவர்களாக நாம் இருப்போம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இறை இரக்கத்தின் ஞாயிறு, இயேசுவின் உயிர்ப்பில் வெளிப்பட்ட மாபெரும் அன்பையும் இரக்கத்தையும் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். தோமாவுக்கு இரக்கம் காட்டிய அதே ஆண்டவர் நமக்கும் இரக்கம் காட்டுகிறார். சந்தேகம், வேதனை, குழப்பம், கலக்கம், நொடி, நோய், கடன் தொல்லை, இப்படி பிரமாணிக்கமின்மை, புறக்கணிப்பு, தனிமை என்கிற நோயினால் நாம் துன்பப்படுகிற போது நம்மை தேடி வருகிறார். திருத்துதர் பணிகள் சமூகத்தைப் போல நற்கருணை, ஜெபம் மற்றும் சமூக பகிர்வு ஆகியவற்றில் உறுதியாக நின்று உயிர்ப்பின் வாழ்வை நாம் புதுப்பிப்போமா? பேதுருவின் அறிவுரைப்படி நம்முடைய விசுவாசம் நெருப்பால் பிளமெடுப்படும் பொன்னாக உறுதி பெற்று துன்பங்களிலும் சோதனைகளிலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போமா? தோமாவின் வழியாக இயேசு காட்டிய தெய்வீக இரக்கத்தை நாடி சென்று நம்முடைய சந்தேகங்கள், பலவீனங்கள், குழப்பங்கள் மற்றும் காயங்கள் அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணித்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாசத்தோடு இன்று அறிக்கையிடுவோம்.
உயிர்த்த இயேசுவின் இரக்கம் உங்கள் அனைவரையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. அவரை கண்ட நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம்.